அவருடைய அந்த ஆல்ரெடி வச்சிருந்தார் பாத்தீங்களா, ஒரு குழு ஒண்ணு வச்சிருந்தார் இல்லையா, தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழுன்னு ஒண்ணு வச்சிருந்தார். அந்த குழுவுல இருந்தவங்களே தனித்தனியா பிரிஞ்சு எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் காத்தால சந்திக்கிறாரு, வாக்கிங் போகும்போது சந்திக்கிறாரு, மத்தியானம் வீட்டுல போய் பாக்குறாரு, அவங்க வீட்டு வாசலே கடையா கிடக்குறாரு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஏடிஎம்கேயோட கூட்டணி இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியில் ஆல்ரெடி இருக்கு. பாஜக கூட்டணியில் ஆல்ரெடி இருக்கின்ற கட்சிகளை பற்றி அதிமுக கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதிமுகவில் 50 வருடமாக கோலோச்சி கொண்டிருந்த அண்ணன் செங்கோட்டையன் இன்னைக்கு அடிமையாகி தாவேகா என்ற முந்தானத்தை ஆரம்பிச்ச ஒரு கட்சியில ஒரு அரசியல் என்றால் என்றவனே தெரியாத ஒரு ஆனந்த் அவர்களுக்கு கீழே வேலை செய்யணும்னு விஜய் சொல்லிட்டு போறாரு. திமுகவுக்கு பி டீமா வேலை செய்யக்கூடிய டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அசிங்கப்பட்டு திரும்ப என்டிஏ கூட்டணியில சரண்டர் ஆயிருக்காங்க. திமுக அந்த அலுவலகம் ஒரு கோவில் மாதிரி இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தை உடைத்து ஆட்களை வைத்து அடியாட்களை வைத்து உடைத்தவர் தான். இதை ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவை சேர்ந்த சிறுபான்மை அணி மாநில துணை செயலாளர் பாத்திமா அலி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதித்துள்ளார். இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சந்தித்துள்ளார் என்பதை ஒத்துக்கோங்க. அவங்க எந்த காரணத்துக்கு வேணா சந்திச்சிருக்கலாம், அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. விரிவாக விவாதித்துள்ளார், அரசியல் சூழ்நிலை பற்றி விவாதித்துள்ளார் என்பதையெல்லாம் நான் கணக்கில் கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எதனால் பேசப்பட்டது, என்ன பேசப்பட்டது என்பது உள்துறை அமைச்சகத்திலிருந்து அவங்க என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுதான் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். அதை பேஸ் பண்ணி தான் இவங்க என்னன்னு சொல்ல முடியுமே ஒழிய இவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டதுனால தான் தமிழக அரசியல் நிலவரம் அப்படியே தலைகீழாக மாறப்போகுதுன்ற ஒரு பிம்பத்தை எல்லாம் நம்ம உண்டாக்க முடியாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அந்த ஆல்ரெடி வச்சிருந்தார் பார்த்தீங்களா, ஒரு குழு ஒன்று வச்சிருந்தார் இல்லையா, தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழுன்னு ஒன்று வச்சிருந்தார். அந்த குழுவுல இருந்தவங்களே தனித்தனியா பிரிஞ்சு எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. அவரோட இதுல இருந்தவங்க தான் எல்லாருமே வெளியில போனாங்களே ஒழிய அதிமுகவுல இருந்து யாரும் போல, எக்ஸப்ட் அன்வர் ராஜாவை தவிர மிச்சம் எல்லாரும் போல. அன்வர் ராஜா கூட ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஆதரவாக இருந்து திரும்ப அண்ணன் எடப்பாடியிடம் சேர்ந்தவர் தான். ஸோ இப்படி இருக்கும் பொழுது அவருடைய குழுவிலே ஆளு இல்லை. அந்த குழுவிலிருந்து இவர் போய் சந்திச்சிருக்கிறாரு. நடுவில் நான் டிஎம்கேவை போய் சந்திக்கிறாரு, முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் காத்தால சந்திக்கிறாரு, வாக்கிங் போகும்போது சந்திக்கிறாரு, மத்தியானம் வீட்டுல போய் பாக்குறாரு, அவங்க வீட்டு வாசலே கடையா கிடக்குறாரு. அப்போ எல்லா விதமான தீவிர முயற்சிகளையும் தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக செய்யக்கூடிய சுயநலவாதியாக இருக்கின்ற ஓ பன்னீர்செல்வம் என்பவர் எதற்காக போய் சந்தித்தார் என்பது உள்துறை அமைச்சர்களிருந்து செய்தி வந்தாதான் சொல்ல முடியுமே ஒழிய இவர் அரசியல் நிலவரத்தை போய் அங்க விரிவாக விவாதித்தார்லாம் சொல்ல முடியாது. இவர் அதிமுகவை அதாவது அதிமுக இரட்டை இலச்சினத்தை முடக்கியவர் தான். பல்வேறு விஷயங்களை, அதாவது அதிமுக அந்த அலுவலகம் ஒரு கோவில் மாதிரி இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தை உடைத்து ஆட்களை வைத்து அடியாட்களை வைத்து உடைத்தவர் தான். இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் அதிமுக அவர்கள் மட்டும் இல்லை, தமிழக மக்கள் மத்தியிலே அவரை பற்றிய ஒரு தவறான புரிதலை உண்டாக்கி இருக்கிறது. அதனால தவறான புரிதல் இல்லை, அவர் பண்ண வேலையை மக்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்படிதான் சொல்லணும். அதனால இவர் எதற்காக போய் சந்தித்தார் என்பது அவருடைய சுயநலத்துக்காகத்தான் போய் சந்தித்திருப்பார். என்னை பொறுத்தவரை அப்படித்தான் நான் பேச முடியும். ஏன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக, ஏன்னா எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு, டேப் பண்ணிட்டே இருக்காரு, ஒரு டோரா டேப் பண்றாரு. அந்த அதுல இன்னொரு முயற்சியாத்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்ததாக இருக்கக்கூடும். இப்போ தமிழகம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதேபோல் தமிழகம் பிரதமர் மோடியோடு சந்திக்க நேரம் கேட்டதாகவும் அப்போது சந்திக்க நேரம் தரவில்லை என்பதால் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறினார். ஆனால் இப்போதைக்கு மாநில பாஜக தலைமை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. குறிப்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் டெல்லி போயிருக்கார். இப்போ குருமூர்த்தி மூலமாகத்தான் இப்போ பாஜக நாளைக்கு ஒரு 10 ஃபிளைட்டு இங்கேருந்து டெல்லிக்கு போகுதுன்னு சாதாரணமாகவேங்க, 10லேருந்து 15 ஃபிளைட்டு போகுது. இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸும் டெல்லி சென்னை மூவ்மெண்ட்ல இருக்கு. இதுல போறவங்க எல்லாருமே இங்கேருந்து கொண்டு போய் இங்க இருக்கிற அதிருப்தியாளர்களையும் இங்க மோடிஜியும் அமித்ஷாஜியும் மீட் பண்ணவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு விஷயம் கிடையாதுங்க. முதல்ல அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க.
அண்ணன் துக்ளக் குருமூர்த்தி அண்ணன் அவர்கள் வந்து எந்த விஷயத்துக்காக இதை செய்வார்? அவர் வந்து பல்வேறு விஷயங்களுக்காக அவர் டெல்லி போய் கொண்டிருக்கிறார், இந்தியா முழுக்க போய் கொண்டிருக்கிறார். ஸோ இதையும் அதையும் ஒரு முடிச்சு போட்டு பேச வேண்டியதில்லை. ஏன்னா இவர் என்ன சொன்னாரு, ஓ பன்னீர்செல்வம் என்ன சொன்னாரு, அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் மீது பழியை சுமத்தியவர் தான் இவர். வாட்ஸ்அப் செய்தி எடுத்து காமிச்சு நான் கூப்பிட்டேன், எனக்கு அதாவது ஒரு சிறு பிள்ளைத்தனமான ஒரு விளையாட்டை தான் இவர் பண்ணார். நான் கேட்கிறேன், அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களா இல்ல இவங்க வீட்டுல இருக்கிற அதிமுக நடக்கிற சண்டைக்கு சமாதானப்படுத்தக்கூடிய ஆர்பிட்ரரா? அவங்களுக்கு வேலை இல்லையா? அதுவும் உள்துறை அமைச்சர் அவர், அதாவது இப்ப பாரத பிரதமர் மோடிஜி, இவங்க 2 பேரும் வரும்போதெல்லாம் இவரை பார்க்கணுங்கிறது ஒன்றும் அவசியமும் தேவையும் எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? அப்போ அரசியல் நோக்கத்திற்காக இவர் வந்து நான் வெளியில போகும்போது இவர் ஒரு காரணத்தை வந்து யார் மேலாம் குற்றம் சாட்டிட்டு போனாரு, உள்துறை அமைச்சரினை சந்திக்க விடவில்லை, சந்திக்க விடாமல் செய்தது யாருன்னு சொன்னாரு, நயனார் நாகேந்திரன் சொல்ல. இப்போ வந்து மாநில தலைவரை ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னா இதுவே கான்ட்ரடிக்ஷனா இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, எந்த கட்சி தலைமையும் அவர்களுடைய கட்சி தொண்டர்களையும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் குறிப்பாக மாநில தலைவரும் விட்டு கொடுக்காது. புரியுதுங்களா? ஏன்னா அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம், அது அவருடைய பதில சொல்லியிருப்பார். இன்னொன்னு, நயனார் நாகேந்திரன் என்பவரும் அதிமுகவிலிருந்து வந்தவர் தானே. பாஜக மாநில தலைவராக இன்னைக்கு இருந்தா கூட 2019 தான் போய் பாஜகவில் ஜாயின் பண்ணவர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் தன்னுடைய பர்சனல் காரணங்களுக்காகத்தான் எல்லாமே செய்கிறார். ஓபிஎஸ் என்பது உலகறிந்த உண்மை. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு நீங்க வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியில வந்ததுக்கு காரணம் நான் அவர் மீட் பண்ண விடலன்னு சொல்லுறது எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமான ஒரு ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு பொய்யை அவர் சொன்னாரோ அதே மாதிரி ஒரு பொய் தான் இன்னைக்கு சொல்லுறது. நாங்க வந்து அமித்ஷாவை சந்திச்சு தமிழக நிலவரத்தை பற்றி விரிவாக விவாதித்தோம் என்று சொல்வதே எல்லாம் கட்டுக்கதைகளாகத்தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா அவர் பின்னால அவங்க குடும்பமே இருக்கா இல்லையான்னு தெரியல. அவருடைய 2 மகன்கள் அவரோட நிப்பாங்களா நிக்கலையான்னு தெரியல. அவர் கூட இருந்த 5 குழு எப்பவோ காணாம போயிடுச்சு. புரியுதுங்களா? இப்ப அவரோட கூட எல்லாம் யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவரா வந்து ஒரு தன்னை நிலைநிறுத்தி எங்க நிலைநிறுத்திக் கொள்வது என்று தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த அவர் கொடுத்த மரியாதை வந்து அதிமுகவில் கிடைத்த மரியாதை தான் அவருக்கு கிடைத்தது. இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த போதும் சரி, எல்லாமே அவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருந்தது. அந்த மரியாதை அவரா கெடுத்துக்கிட்டார். எப்போ திமுகவினிடம் கூட்டு வச்சாரோ, நீங்க ஏங்க சந்திப்புன்றது எதேச்சியாக நடக்கலாங்க, எதேச்சியாக நடந்து கொண்டே இருக்குமா? ஒரே நாளில் 3 முறை சந்திப்பு, 2 முறை சந்திப்பு, அங்க போய் சந்திக்கிறது, இங்க போய் சந்திக்கிறது, அவர் நல்லா ஆட்சி புரியுறான்னு சொல்ற இதெல்லாம் வந்து எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட முதலமைச்சரை வீட்டுக்கே போய் சந்திச்சாரு. அதனால நாம் தமிழர் கட்சி கலைச்சிட்டான் எடுத்துக்கொள்ள முடியும். நாம் தமிழர் கட்சின்றது வேறங்க, ஓபிஎஸ் என்பது வேறங்க. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, அதிமுகவிலிருந்து அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது, நான் தான் காப்பாற்ற போறோம், எங்களை எல்லாம் வெளியில அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்களை வெளியில அனுப்புவதற்கான காரணம் என்னன்றது அவரே யோசிக்கணும். புரியுதுங்களா? கட்சிக்கு மாறான செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அவர்கள் வந்து கட்சியிலிருந்து கண்டிப்பாக நீக்கத்தான் படுவார்கள், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அப்போ வந்து அவர் நீக்கப்பட்டதற்கு காரணம் அவருக்கே தெரியும். நீங்க கட்சிக்கு மாறான சில விஷயங்களை செஞ்சீங்க. கட்சியை வந்து உங்களுக்கு வந்து இப்போ முதலமைச்சர் பதவி கொடுத்தது அம்மையா ஜெயலலிதா மறைவுக்கு பின். அப்ப யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே. உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த சசிகலா அவர்களே நீ வெளியில போகணும் தர்மயுத்தம் பண்ணிட்டு இன்னைக்கு சசிகலா உள்ள வரணும்னு சொல்றீங்களே, அப்ப அந்த தர்மயுத்தம் வேலை முடிஞ்சுதா? எதற்காக தர்ம யுத்தம் பண்ணீங்க? அந்த தர்ம யுத்தத்தோட முடிவு என்ன? அப்போ நீங்க வந்து செட்டில்மெண்ட் வாங்கிட்டீங்களா? எதனால நடக்குது? நீங்க எதிர்த்த சசிகலா அம்மையாரை அப்போ வந்து யாரும் ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ இபிஎஸ்ஓ மற்ற கட்சிக்காரர்களோ சசிகலா அம்மையாரை எதிர்க்கவில்லை. எதிர்த்த ஒரே ஆள் யாரு? ஓபிஎஸ் தான். அம்மையாருடைய ஜெயலலிதா அம்மாவுடைய சமாதியில் அமர்ந்து கொண்டு தர்ம யுத்தம் சொல்லி ஒன்னு ஆரம்பிச்சு கட்சியை வந்து சின்னாபின்னம், அந்த நேரத்தில் சின்னாபின்னமாக்க முற்பட்டது ஓபிஎஸ். அதை கட்டி காத்தது அண்ணன் இபிஎஸ் அவர்கள். அப்போ இன்னைக்கு வந்து அவர் எப்பவுமே அதான் சொல்றேன், அவர் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே கட்சியை பயன்படுத்தக்கூடியவர் ஒருவர் உண்டு என்றால் அது ஓபிஎஸ் அவர்கள் தான். அவருடைய சுயநலத்திற்காக, அவருடைய குடும்பத்திற்காக கேட்டா என்ன சொல்லுவாரு, நான் ஆட்சி கேட்டாங்க கொடுத்தேன்னு. நீங்க ஜெயலலிதா மாட்ட ஆட்சி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்க முடியுமா? சொல்லி இருந்தால் இவர் கதை என்னவாகி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர்கள் வந்து இரும்பு பெண்மணி. உலக தலைவர்களை வந்து அவர்களிடத்தில் தான் வந்து சந்தித்தார்களே ஒளி அவர் ஏர்போர்ட்ல போய் நின்று கூட கும்பிடு போட்டு யாரையும் வரவேற்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு வீர பெண்மணி, அதிமுகவை கட்டி காத்த ஒரு வீர பெண்மணி, அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை கொட்டிச்சவராக்க வேண்டும் என்றே வேலையை செய்து கொண்டு இருக்கின்ற அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த இடத்துலயுமே மரியாதை இல்லை. இன்னைக்கு எப்போ திமுக வீட்டு வாசல்ல போய் நீங்க நின்னீங்களோ அன்னைக்கு உங்க மரியாதை போச்சுங்க. அங்க போய் நின்று அவங்களுக்கு இடைத்தரகர் வேலை பார்த்து நீங்க கொண்டிருக்கும் பொழுது அதிமுக தொண்டர்களோ மற்றவர்களோ தமிழக மக்களோ இவரை எப்படி நம்புவாங்க? சோ அவர் நம்பிக்கைக்குரியவர், அரசியல்வாதி என்ற நிலையிலிருந்து தரம் தாழ்ந்து போய் விட்டார் என்பது எல்லாரும் அறிந்த உண்மை. அதாவது அதிமுக உரிமை மீட்பு குழு தற்போது அதிமுக உரிமை மீட்பு கழகமாக மாறியுள்ளது. இது வந்து அரசியல் கட்சியாக மாறியுள்ளது. இது வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய போறாரு. பதிவு செய்துவிட்ட பிறகு இந்த கட்சியை வந்து என்டிஏ கூட்டணியில்
அங்க வைக்க போறாரு. இதனை வந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி ஏற்றுக்கொள்வாரா? இது வந்து உங்களுடைய யூகங்கள். யூகலாம் கிடையாது, இதுதான் நடக்க போற சம்பவம். இல்ல அப்படியே நடக்கக்கூடிய சம்பவமாகவே இருக்கட்டும். ஆமா. இதை வந்து முடிவு செய்ய போவது என்று அவர் என்டிஏ கூட்டணியில் பாஜகவுடன் ஆல்ரெடி இணைந்து அவர்கள் இணைந்துதான் இருந்தார்கள். அதிமுக பாஜக கூட்டணி கடந்த ஏப்ரல் 2025 உருவாகும் பொழுது அமித்ஷாஜி அவர்களாலும் அண்ணன் எடப்பாடி அவர்களாலும் அவர்கள் 2 பேரும் இணைந்து அந்த அறிக்கையை அவர்கள் வெளியிடும் பொழுது பாஜக கூட்டணியில் ஆல்ரெடி இவங்க இருந்தாங்க. டிடிவி தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், அவர்கள் இணைந்திருந்தார்கள். அப்போ இவர் ஒண்ணுமே சொல்லலையே. ஏன்னா முதல்வர் வேட்பாளர் என்பது அதிமுகவில் சார்ந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் என்பதை அமித்ஷாஜி அவர்களும் தெளிவாக இருக்கிறார்கள், அதிமுகவும் தெளிவாக இருக்கிறது, தேசிய பாஜகவும் மாநில பாஜகவும் தெளிவாக இருக்கிறது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஏடிஎம்கேயோட கூட்டணி இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியில் ஆல்ரெடி இருக்கு. பாஜக கூட்டணியில் ஆல்ரெடி இருக்கின்ற கட்சிகளை பற்றி அதிமுக கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக தான் என்டிஏ கூட்டணி இருக்கின்றது. மருத்துவர் நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான பாமக இன்னும் என்டிஏ கூட்டணியில வரல. அவங்க வந்து திமுக பக்கம் போலாமா என்ற யோசனையில இருக்கிறாங்க. இல்ல, எல்லாமே வந்து நடக்குங்க. ஏன்னா அரசியல்ல வந்து தேர்தல் நெருங்க பல்வேறு விதமான விஷயங்கள், அதான் நம் கண்ணுக்கு நம்ப முடியாத விஷயங்களும் காதிற்கு கேட்க முடியாத விஷயங்கள் கூட அரசியல்ல நடக்கும். அப்படிப்பட்ட எந்த விளைவுகள் வேணா நடக்கலாம், அதை பற்றி நம்ம பேசல. இப்ப இந்த நீங்க கேட்டது இந்த கூட்டணியில ஓபிஎஸ் வரதுனால அதிமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும், அவங்கள வந்து அதிமுக கூட்டணியில வந்து அவங்க டைரக்டா ஜாயின் பண்ணல, என்டிஏ அலையன்ஸ்ல அவங்க ஜாயின் பண்ற பட்சத்துல எனக்கு தெரிந்து அதிமுகவிற்கு எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது. ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணன் எடப்பாடியார் அறிவிக்கப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொண்டுதானே வராங்க அவங்க. இல்ல, ஒரு நிமிஷம், நீங்க நடுவுல என்ன சொன்னாங்க, அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு நாங்க வரலன்னு சொல்லி வெளியில போனீங்க, இப்போ என்ன மாத்திட்டாங்களா? இனிமேல் அவர் எடப்பாடி அவர்கள் வேட்பாளர் இல்லைன்னு சொன்னாங்க. செங்கோட்டையன் மூலமாக நடந்த முயற்சி பலனளிக்கவில்லை. இன்னைக்கு செங்கோட்டையனை கட்சியிலையும் இல்ல, அதிமுகவில் 50 வருடமாக கோலோச்சி கொண்டிருந்த அண்ணன் செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு அடிமையாகி தாவேகா என்ற முந்தானத்தை ஆரம்பிச்ச ஒரு கட்சியில ஒரு அரசியல் என்றால் என்றவனே தெரியாத ஒரு ஆனந்த் அவர்களுக்கு கீழே வேலை செய்யணும்னு விஜய் சொல்லிட்டு போறாரு. அவர் கொடுக்கிற அறிக்கையில் என்ன சொல்றாரு, அவர்களுக்கு கீழே இவர்கள் சொல்வதை கேட்டு அவர் அதை ஆலோசனைப்படி நடத்தலாம் சொல்லிட்டு போறாரு. இப்படிப்பட்ட கீழ்த்தரமான ஒரு லெவலுக்கு அவங்க இறங்கிட்டாங்க. செங்கோட்டையன் தன்னை தரம் தாழ்த்தி கொண்டு விட்டார் அண்ணன் செங்கோட்டையன். அப்போ இதே மாதிரி நிலைமையில இருக்கும் பொழுது தனக்கும் அந்த நிலைமை வந்து விடுமோ என்ற பட்சத்தில் என்டிஏ தலைமையிடம் போய் இவர் வந்து இப்போ காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கலாம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் காலில் விழுந்திருக்காரு, இப்படியே காலில் தான் விழுந்திருக்காரு, சேர்த்துக்கோங்கன்றாரு. நான் என்ன கேட்கிறேன், அப்போ அவர் வந்து அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர் முதலமைச்சர் கேண்டிடேட் என்பது ஏற்றுக்கொண்டுதானே நீ என்டிஏக்குள்ள வர முடியும். ஆமா, இன்னி வரைக்கும் அவர் தானே, இப்ப வரைக்கும் மாத்தல இல்ல. இன்னி வரைக்கும் அமித்ஷா சொல்றது தமிழகத்தை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணியை தலைமை தாங்குவது அதிமுக எடப்பாடியார்னு சொல்லி தானே போனாரு. அதை ஒத்துக்கொண்டு வந்தா வரட்டும், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல வந்து டிடி தினகரனும் வந்து என்டிஏ கூட்டணியில இணைந்து இதில் சந்திக்க முன் வந்தால் நீங்க ஏத்துப்பீங்களா? இல்லங்க, நாங்க ஏத்துக்கிறது ஒண்ணுமே இல்லைங்க. அவங்க தாங்க வெளியில போனா ஒரு நிமிஷம் கேளுங்க, அவங்க அதிமுகல அவங்க இல்ல, நல்லா தெளிவாய்க்கோங்க. இவர் தொண்டர்கள் குழுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு இவர் தனியா போய் அதிமுகவுக்கு எதிரான வேலைகளை, முடக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் செஞ்சவர் ஓபிஎஸ் அவர்கள். டிடிவி தினகரன் தனி கட்சியை ஆரம்பிச்சுட்டாரு. தனி கட்சி ஆரம்பிச்சவங்க எந்த கட்சியோட வேணா ஐஎன்டிஏ கூட்டணியோட வைக்கலாம், இல்ல என்டிஏ கூட்டணி வைக்கலாம், அது அவருடைய விருப்பம், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. தமிழகத்தில் என்டிஏ பாஜக கூட்டணி என்பது அவங்க தெளிவா அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இங்க தமிழகத்துல அலையன்ஸ் உண்டு அப்படின்றத அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப தலைமை யாரு? முதலமைச்சர் கேண்டிடேட் யாரு? அதிமுக இபிஎஸ், அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான். இதை ஏற்றுக்கொண்டு யார் வேண்டுமானாலும் என்டிஏ கூட்டணியில் அவர்கள் இணைந்து கொள்ளலாம். அவங்க தாங்க வெளியில போனாங்க, இது ஏத்துக்கொள்ள மாட்டோம் வெளியில போனாங்க, வேற ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, திரும்ப வந்து சரண்டர் ஆகுறாங்க. கட்சியில தான் சேர்த்துக்க மாட்டீங்க, கூட்டணியில சேர்த்துப்பீங்க. கூட்டணியில நாங்க சேர்த்துக்கிறோம், சேர்த்துக்கலாம் இல்லைங்க. நாங்க கேள்வி இல்ல விஜயபாலன் சேர்த்துக்க மாட்டீங்க, இல்ல விஜயபாலன், நீங்க ஒரு விஷயத்தை தவறாகவே புரிந்து கொண்டிருக்கிறீங்க. இவங்களை ஏத்துக்கொள்ள மாட்டோம்னு ஆரம்பத்திலே நாங்க கட்சிக்கு யார் வேணா வரலாங்க. கட்சிக்கு வந்து அவங்க கட்சி கொள்கைகளையும் கட்சிக்கு உண்மையாக இருந்தால் அவர்கள் கட்சியில் ஜாயின் பண்ண அவங்க பண்ண முடியாது. ஏன்னா அவர்கள் கட்சியினுடைய விரோதிகள் எட்டப்பன்களாக வெளியே சென்று விட்டார்கள். புரியுதுங்களா? அப்ப கட்சியில அவங்க இல்ல, அதிமுகவிற்கு அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, முடிஞ்சு போச்சு. அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஏப்ரலில் வரும் பொழுது இவர்கள் பாஜக கூட்டணியில் இருந்தார்களா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லுங்க. இருந்தாங்க இல்லையா? அடுத்த விஷயத்துக்கு வாங்க. வெளியில் சென்றது யாரு? அதிமுக வெளில அமைச்சது அவங்கள.
பாஜக வெளியில அமிச்சது அவங்களே என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக இவர் இருந்தா நாங்க வர மாட்டோம் வெளியில அவங்களே தான் போனாங்க. ஊரு பூரா சுத்தினாங்க, வீடு வீடா போய் கதவை தட்டினாங்க. திமுகவினுடைய அடிமட்ட கவுன்சிலர் வரைக்கும் எல்லாரையும் முயற்சி பண்ணி திமுகவில் நுழைய பார்த்தார்கள். திமுகவுக்கு பி டீமா வேலை செய்யக்கூடிய டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அசிங்கப்பட்டு திரும்ப வந்து என்டிஏ கூட்டணியில சரண்டர் ஆயிருக்காங்க. சோ இதுல வந்து அதிமுக அவர்கள் வெளியில் அனுப்பல. அதிமுக அவர்கள் கூட்டணியில் இருந்தார்கள், பாஜக கூட்டணியில் இருந்த போதுதான் இந்த கூட்டணி அறிவிக்கப்பட்டது. புரியுதுங்களா? இதுல அதிமுக வெளியில் அனுப்புறது, அதிமுக வெளியில் அனுப்பாதது இல்லை. அவர்கள் வேறு வழி இல்லாமல் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொண்டு திரும்ப வர்றாங்க. அது அவர்களுடைய விருப்பம். ஸோ இதில் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்க மாட்டீங்க. இன்னொன்று, இப்போ எடப்பாடியார் வந்து தமிழகம் முழுவதிலும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். 1000 விளக்கு தொகுதி பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது, போயஸ் கார்டன் போகும்போது சசிகலா இல்லத்திற்கு செல்வாரா வாக்கு சேகரிக்க, இல்லை ஆதரவு கேட்க? நீங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து என்ன கேட்குறீங்கன்னா, நீங்க வந்து இப்போ வந்து மோடி அவர்கள் வந்து ராகுல் காந்தி இல்லத்துக்கு சென்று ஓட்டு கேட்பாரா? ராகுல் காந்தி வந்து மோடி அவர்களிடம் வந்து நின்று அவர்களோட வீட்டுக்கு போய் நின்று ஓட்டு கேட்பாரா? அப்படியெல்லாம் நீங்க வந்து ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க பேச விட்டாதான் நாங்களும் பேச முடியும். கருத்துக்களுக்கு பதில் வேண்டும் என்றால் எங்களை பேசணும். எங்க குரவலையும் இது நறுக்கக்கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சசிகலா அம்மையார் என்பவர் வந்து அந்த ஏரியால இருக்கிற ஒரு அந்த ஏரியா வசிக்கிறவர்கள் ஒருத்தர். அந்த வழியாக போகும் பொழுது வீடு வீடா போய் அவர் ஓட்டு கேட்க போறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரு கேண்டிடேட்டா நிக்கிறாங்களோ அவங்க தான் வீடு வீடா போய் ஓட்டு கேட்க போறாங்க, தெரு தெருவா போய் ஓட்டு கேட்க போறாங்க. எங்க மக்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க, தொண்டர்கள் படை இருக்கிறது, அவங்க போய் பண்ண போறாங்க. இதுல ஏன் இந்த கேள்வியை பர்டிகுலரா நீங்க கேட்கணும்? கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. 1000 லைட்ஸ்ங்கிறது எவ்வளவு பெரிய ஏரியா. அந்த ஏரியால அவங்க இருந்தாங்கன்னா இவர்கள் வருவதே இந்த கூட்டத்தை தாங்க முடியும் என்றால் அவர்கள் வெளியில வந்து அவங்க வேடிக்கை பார்க்க போறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீடா போய் இவங்கள்ட்ட வந்து எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வீடு வீடா சென்று வாக்கு கேட்கின்ற கூட்டம் இப்பொழுது நடக்கவில்லை. இந்த இது என்னன்னா, மக்களை சந்திக்கின்ற, பொதுவாக மக்களை ஒரு தொகுதியிலும் மக்களை சந்திக்கின்ற ஒரு மீட்டிங் தான், கூட்டம் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பயணத்தில் வீடு வீடாக சென்று அவர் யாரையும் சந்திக்கவில்லை. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ணன் எடப்பாடியார் வீடு வீடாக சென்று யாரையும் சந்திக்கவில்லை. பொதுவாக மக்களை, நீங்க கடலூர் பக்கம் போனீங்கன்னா அங்க முந்திரி விவசாயிகளை சந்தித்தார், டெல்டா பக்கம் போனீங்கன்னா அங்க விவசாயிகளை சந்தித்தார், கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா அங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சந்திக்கிறாரு. இப்படித்தான் அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். கல்வியாளர்களை சந்திக்கிறார். எல்லாருடைய பிரச்சனைகளையும் குழுவாக எல்லா பிரச்சனைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? இதுதான் அந்த பயணத்துடைய வெற்றியாக அமைந்திருக்கிறது. மக்களை சந்திக்கிறார், மக்களுடைய குறைகளை கேட்கிறார். ஒரு தலைவர்களாக போய் இல்ல ஒருத்தருடைய முக்கியமானவங்க இவங்க, இல்ல கட்சியில முதல்ல இருந்திருக்காங்க, இல்ல நம்ம கட்சியில யார் வீட்டுக்கும் அவர் இது வரைக்கும் போல. அப்போ இந்த பயணத்தை நீங்க திசை திருப்பாதீங்க. இவங்க வீட்டுக்கு போவாங்களான்னு கேட்டு திசை திருப்பாதீங்க. பயணத்தை எப்ப போவாங்க? எலெக்ஷன் டைம்ல யார் அந்த கேண்டிடேட்டா நிக்கிறாங்களோ அவங்க போகலாம், போகாமலும் இருக்கலாம், யார் வேணா என்ன வேணா நடக்கலாம். அதனால இந்த பயணம் என்பது பொதுமக்களை சந்திப்பதற்கான பயணம். அந்த பொதுமக்களை நீங்களும் ஒண்ணு, நானும் ஒண்ணு, சசிகலாவும் ஒண்ணு, செங்கோட்டையனும் ஒண்ணு, எல்லாரும் ஒண்ணுதான். இதுல நேத்து கோபி போனாரு, ஈரோடு போனார், பேசினாரு. என்ன தனியா ஒருத்தர் வீட்டுக்கு போனாங்களா? சொல்லுங்க. எங்கேயுமே போலியே. அவர் பொதுவாகத்தான் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரே ஒழிய இண்டிவிஜுவலா போய் யாரையும் சந்திக்கல. இப்போ வந்து அந்த எடப்பாடியுடைய அந்த பயணம் என்பது ஒரு நாளைக்கு போயஸ் கார்டன் நோக்கி சென்றால், அப்போது வந்து பிரிந்து சென்ற அத்தனை தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வார்கள். தமிழ்நாட்டு மக்களும் எடப்பாடி ஏற்றுக்கொண்டு எட்டல் சின்னத்துல ஓட்டு போடுவாங்க. 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றது என்ற தகவல் இருக்கின்றது. அதாவது எடப்பாடி அவருடைய பயணம் போயஸ் கார்டன் நோக்கி சென்றால், நீங்க வந்து டிடி தினகரனை ஒதுக்குறீங்க, ஓபிஎஸ் ஒதுக்குறீங்க, அது என்பது வேற. இது இந்த பயணத்தை நான் கேட்கறேன், இப்படி நடக்குமா? நீங்க எந்த ஆஸ்பெக்ட்ல கேட்டாலும் சரிங்க. அதிமுக என்பது பலமாக இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல அதிமுகவிலிருந்து விலகி சென்றவர்கள், வெறுத்து சென்றவர்கள், அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள், திமுகவிற்கு ஜால்ரா போட்டுக்கொண்டு அதிமுகவுக்கு வந்து எதிராக வேலை செய்பவர்கள், இப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நாங்க இல்லைங்க, தமிழக மக்களே அவங்களை நிராகரிச்சுட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, தமிழக மக்களே அதுல நிராகரிச்சுட்டாங்க. நீங்க பர்டிகுலரா போயஸ் கார்டன் கேட்டீங்கன்னா, எஸ், கண்டிப்பாக ஒரு போயஸ் கார்டன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம்மையார் வாழ்ந்த இடம், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த இடம். புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு அதிமுகவுக்கு உயிர் கொடுத்த பீனிக்ஸ் பறவையாக வாழ்ந்த அம்மையார் வாழ்ந்த இடம் இருக்கிறது. அதனால நீங்க போயஸ் கார்டன் அதுதாங்க முக்கியம். மத்தவங்க யார் இருக்காங்கன்றது முக்கியம் இல்ல. அதே போயஸ் கார்டன் ரஜினிகாந்த் இருக்காரு, இன்னைக்கு தனுஷ் இருக்காரு, இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க. சோ ஒரு வீட்டுக்கு ஏதாவது போகும்போது சசிகலா சந்திப்பாரான்னு கேட்க, எதுக்குங்க சந்திக்கணும்? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஏன் சசிகலாவே கேட்கிறீங்க? சசிகலா கட்சியில் என்ன பதவியில் இருந்தார் அது சொல்லுங்க. நீங்க அம்மையார் இருந்த காலகட்டம் வரைக்கும் அவருக்கு கட்சியில பதவி கொடுக்கப்பட்டதா?
இல்ல. அப்புறம் ரெண்டாவது விஷயம், அவர் கேட்டு அவர் கூறி அவருடைய கண்ட்ரோல்ல இன்னைக்கு அந்த அவர் கூறக்கூடிய அந்த முக்குலத்தோர் சமுதாயம் இருக்கிறதா? இல்ல. உண்மையை உடைச்சு பேசுங்க. நீங்க சொல்ற டிடிவி கிட்டயோ ஓபிஎஸ் கிட்டயோ அம்மையா இது சசிகலா அம்மா கிட்டயோ யார்கிட்டயுமே வந்து இன்னைக்கு வந்து முக்குலத்தோர் சமுதாயம் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர்களை பின்பற்றி நடக்கவில்லை. வெரி ஃபியூ பீப்புள். இவர்களால் பலன் பெற்ற எண்ணிக்கை உள்ள ஒரு சிறு எண்ணிக்கையில் உள்ள மக்கள் மட்டும்தான் அவங்க பின்னால் நிக்கிறாங்க. புரியுதுங்களா? இவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் யாருமே இல்லை. இவர்கள் வந்து உண்டாக்குகிறார்கள், இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி உண்டாக்குறாங்க. அப்போ இவர்கள் என்ன ஒரு கேட்டகரியில இருக்காங்க? இவங்க தனி கட்சி வச்சிருக்காங்களா, இல்ல இவங்க வந்து கூட்டணியில இருக்காங்களா, இல்ல அம்மையார் அவர்களிடம் வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி வாக்கு பேஸ் இருக்கா? ஒன்னும் கிடையாதுங்க. அவர்கள் ஜெயலலிதா அம்மையோட பயணம் செய்தவர், அவள்தான். புரியுதுங்களா? அதனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அண்ணன் எடப்பாடியார் போய் சந்திப்பாரா, அண்ணன் எடப்பாடியார் போய் சந்திப்பாரான்னு கேட்காதீங்க. அப்படி பார்த்தால் நீங்கள் இந்த கேள்வியை வந்து மு.க. ஸ்டாலின் அவரிடம் சென்று செல்லுங்கள், கேளுங்க. அவருடைய அண்ணன் அழகிரி அவர்களை போய் அவர் வீட்டுல போய் பாப்பாரா ஓட்டு கேட்க? இதெல்லாம் கேளுங்களேன். இல்ல கனிமொழி போவாங்களான்னு கேளுங்க. இல்ல பாத்து இது பாருங்க, உடம்பு சரியில்லைன்னு பாக்குறது வேற, ஒரு பயணம் சொல்லிட்டு அவர் வீட்டுல போய் உட்கார்ந்து அவரை அரசியலுக்கு கூட்டு கொண்டு வர வேண்டியதானே? அரசியல் இருந்தால நீங்க ஏன் உங்களுக்கு சாதகமான விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி விட்டுறீங்க? டிஎம்கே என்ன தப்பு பண்ணினாலும் மன்னிச்சு விட்டுறீங்க. விடாம வந்து எடப்பாடியாரையே நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவர் வெற்றிக்கான ஒரு தலைவனாக இன்னைக்கு நடை போட்டுக் கொண்டிருக்கிறார். இதுதான் முக்கியம். நீங்க பிராக்டிகலா புரிஞ்சுக்கணும்னா யாரை சந்திப்பாங்க? ஓடுற குதிரையை, வெற்றி பெறக்கூடிய குதிரையை தான் வந்து எல்லோருடைய கண்ணுக்கும் தெளிவாக தெரியும். அப்படி பார்த்தால் 2026 வெற்றிக்கான ஒரு தலைவனாக இருக்கவர் எடப்பாடியார் அவர்கள். அதனால நீங்க அவரையே மாத்தி 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 கேள்வி கேட்கிறீங்க. ஆனா நான் கேட்கறது, இப்படிப்பட்ட விலகி சென்ற அதிமுகவிற்கு எதிராக வேலை செய்த ஒருத்தரோட வீட்டுக்கு போய் அவங்களை கூட்டிட்டு வர வேண்டும் என்ற அவசியம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு இல்லை. அவர்களாக முன் வந்து ஆதரவு கொடுத்தா ஏத்துப்பீங்க? அது அண்ணன் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா கட்சியில வந்து கட்சி தலைமை ஒன்று இருக்குது, கோர் கமிட்டி இருக்கிறது, எல்லாமே இருக்குது. அவங்க முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அவங்க எப்படி வந்து தானா முன் வந்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? அரசியல் எது இல்ல அரசியல் எது வேணா நடக்கலாம். ஆனா தானா முன் வந்து நடக்கணும்னா ஏன் வந்து ஓபிஎஸ் திமுக தலைவரை போய் 4 தடவை சந்திக்கிறாரு? சொல்லுங்க, ஏன் சந்திக்கிறாரு? செங்கோட்டையன் வந்து தாவேகாவில் இணையதுக்கு முன்னால சேகர் பாபு அவர்களை வந்து 1 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு போறாரு. டிடிவி வந்து வெளியில அம்மா இறந்த உடனே 1 வருடத்துக்குள்ளாக தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே தானே பண்ணாங்க. அப்ப இவர்கள் வந்து திமுகவுக்கு பி டீமா இருந்து இவ்வளவு வேலை செய்யறவங்க திரும்ப அதிமுகவை வளர்ப்பதற்காக வருவார்கள் என்றோ அதிமுகவை பலப்படுத்துறதுக்காக வருவார்கள் என்பது எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணி இணைகிறாரு, அவர் ஏன் திமுக இணையக்கூடாது? அதிமுக இடம் இல்லை அவருக்கு என்ன போஸ்ட் கொடுப்பாங்க? அங்க ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கு. அவங்களே இப்ப வந்து காங்கிரஸ் வெளியில அனுப்புறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் அவர்கள் மீது போட்டு நீங்க வெளியில போங்கன்ற அளவுக்கு எல்லா விதமான சார் திமுக கூட்டணி வெளியில பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெருசா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அது வந்து உடைந்து சுக்கலாக உடைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நிலைமையில அங்க ஆல்ரெடி வந்து அவங்க சீட் அதிகபட்சமா ஜெயிக்கணும். இது வந்து டஃப் வார் இருக்கு 2026ல. அவங்க தன்னுடைய தொகுதிகளை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கவங்கள பல பேர் அவங்க வெளியில அனுப்பணும். காங்கிரஸ் வெளியே அனுப்புறாங்களா? அது தெரியாது சார். நடந்துகிட்டு இருக்கு பேச்சுவார்த்தைகள் பல வகையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா எல்லாருமே இப்ப வந்து ஓப்பனா வந்து எதுவுமே பேசுறது இல்லை. கடைசி நிமிஷத்துல பல மாறுதல் நடக்கும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இவருக்கு என்ன போஸ்ட் கொடுப்பாங்க? ஒரு 2 தடவை முதலமைச்சர் 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர் இவரை கூப்பிட்டு என்ன போஸ்ட் கொடுப்பீங்க நீங்க? அதை இவர் ஒத்துக்கொள்ள முடியுமா? இவரால சொல்லுங்க. ஏத்துக்க முடியாது. இன்னொன்னு, அது வந்து குடும்ப கட்சி. குடும்பத்தினரை தவிர யாரும் முக்கிய பதவிகள் அமர முடியாத ஒரு கட்சி திமுக. அப்பா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருப்பார்கள், அவருடைய சகோதரி கனிமொழி அவர்கள் இருப்பார், அவருடைய மகனார் வந்து துணை முதலமைச்சராக இருப்பார், அவருடைய மகனார் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருப்பார், அவங்களுடைய சொந்தக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. இப்படி இவர்களுடைய வேலைகளை இவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் கூட பிறந்த சகோதரனையே ஒதுக்கி வைத்த மு.க. ஸ்டாலின் இவரை வந்து ஓபிஎஸ் கூப்பிட்டு தன்னுடைய பதவியை நீங்க உட்கார்ந்துக்கோங்க இனிமேல் கொடுக்க போறாரா? கட்சியிலும் அவருக்கு இடம் இல்லை, ஆட்சியிலும் அவருக்கு இடம் இல்லை. புரியுதுங்களா? அவரால் அன்ஃபிட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. யோசிக்கும் பொழுது வேற வழி இல்லாம அதிமுக பாஜக ரெண்டுத்திலயும் இவருக்கு வந்து அதிமுகவில் இவர் இணைந்தார். இவர் செய்த தவறுகளை இவர் மனசாட்சியை இவர் கொன்றுவிடும். அம்மான்னு சொல்லிட்டு வாழ்க்கை கொடுத்த அம்மா வளர்த்த கட்சியை வந்து சுக்குநூறாக்கியவர் ஓபிஎஸ். அதனால அவருடைய இது கொன்றுவிடும். அதனால அவர் வந்து பாஜகவில் போய் செல்லலாம். பாஜகவிலும் இதே நிலைமைதான். அவருக்கு வந்து அங்க ஒன்றும் ஒரு பெரிய ஒரு வரலாறு ஒன்று எதுவும் பெருசா இருக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய குழுவை கழகமாக மாத்தி அந்த கழகத்துக்கு ஏதாவது உயிர் கொடுக்க முடியுமான்னு யோசிச்சு அதுக்காக திரும்ப என்டிஏ கூட்டணியில சேர்றேன்னு சொல்லி திரும்ப அவர் தான் தவறு செய்து கொண்டிருக்கிறாரே ஒழிய அதிமுக பலமாக இருக்கிறது. ஓகே, நீங்க சொல்றீங்க 2026 தேர்தல் வந்து அதிமுகவும் திமுகவும் ரொம்ப டஃப்பா இருக்குன்னு சொன்னீங்க. இந்த டஃப்ல அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அதிமுக வெற்றி வாய்ப்பு என்பது 100% இல்லை. அதுக்கு அதிகபட்சமாகவே மக்கள் மனதில் அதிமுக வர வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது.
ஒரு விஷயம். 2வது விஷயம், சென்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான எல்லாரும் நாடாளுமன்றத்தெல்லாம் பேசுறாங்க. நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு, நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு. பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு 20 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இவர்கள் அதாவது நூலிலையில் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகளுக்கு மேல 5000 வாக்குகளுக்கு கம்மியாக தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட பல்வேறு சூழ்நிலைகளில் எங்கெங்கே அந்த கேப்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபில்அப் பண்ணுறதுக்குரிய ஒரு நடைமுறை வந்துவிட்டது. 2021 எங்கெங்க தவற விட்டோமோ அதையெல்லாம் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியும் நடந்து விட்டது. இல்ல சொல்றாங்க டிடிவி தினகரனால சில தொகுதிகள் பாதிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். நான் கேட்கறது ஒண்ணு, எனக்கு சீட்டு வேண்டாம், எனக்கு பதவி வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், அதிமுக வளர்ந்தால் போதும் என்று நான் கூறினேன் என்று சொல்லக்கூடிய டிடிவி தினகரன் எதுக்கு அப்ப ஆளுங்களை நிறுத்துறாரு? நீங்க அதிமுக வளரணும், அதிமுக எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் எதுக்கு எல்லாத்தையும் அது அதிமுகவுக்கு எதிராக நீங்க ஆட்கள் நிறுத்திட்டு அதிமுகவை பலகீனப்படுத்திட்டு நாங்க அதிமுக வளர்க்கிறோம், நாங்க தான் அதிமுக. அப்போ உங்க கையில் அதிமுக வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சோ இதையெல்லாம் தெரிந்து எல்லாவித கணக்குகளுக்கும் ஒரு முடிவு 2026 அதிமுக வளர வேண்டும். ஆனா எடப்பாடி தலைமையிலான அதிமுக வளரக்கூடாது, அவங்க தரப்பு தலைமையிலான அதிமுக வளர வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அதிமுக வளர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அது ஜனநாயக கட்சி, அதன் தலைவராக யார் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்படி அந்த மனசாட்சி இல்லாதவங்க அப்போ திரும்ப இது குடும்ப ஆட்சி மாதிரி கொண்டுட்டு வராங்க. இவங்களும் வேற என்ன பண்றாங்க, என்கிட்ட இருந்தாதான்றது பாசிசம், நான் தான் அதுக்கு தலைவனாக இருப்பேன் என்பது பாசிசம். ஒரு ஜனநாயக முறையில் அடிப்படையில் கிளை தலைவராக இருந்து இன்னைக்கு பொதுச் செயலாளர் ஆகிறவரை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அந்த கட்சி கொள்கைகளை நீ ஏற்கவில்லை என்று தான் அர்த்தம். அதனால தவறு இவர்கள் சைட்ல தான் இருக்கே ஒழிய கட்சி தெளிவாக இருக்கிறது. அதனால இவங்க இந்த பலவிதமான கண்ணோட்டத்துல மக்கள் கட்சி எங்க கையில இருக்கணும், கட்சியை வளர்க்கணுன்றதுலாம் கிடையாது, கட்சி அவர்கள் கண்ட்ரோல்ல இருக்கணும், அதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புக்கு இனிமேல் அங்கே இடமில்லை. உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி.